பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். இன்றைய தினம் 6/3/2026 தமிழ் விசுவாவச வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை திருதி மாலை 5:55 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் காலை 9:15 வரை, பின்பு சித்திரை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை குவிப்பீர்கள். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழல் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். பெண்களுக்கு எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் வெளிப்பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெயரும் புகழும் கொடுக்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிகுந்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். பழைய கடன்களை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பார்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாயாரின் அன்பும் அரவணைப்பும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். சொத்து சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளி மஞ்சள். கடகராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் யாவும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத நல்ல செய்திகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். சகோதர வழி உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான் நிறம் பச்சை மற்றும் ஊதா. சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் மாற்றங்களும் ஏற்றங்களும் மிக்க நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான் நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, புத்துணர்வுடன் செயல்பட்டு இன்றைய நாளினை இனிமையாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு லாபங்களை உரித்தாக்கிக் கொள்வீர்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதானமான சூழல்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு இனிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. துலா ராசி அன்பர்களே, எதிர்பாராத நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு தரக்கூடியதாக இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் அடர் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்து மனநிறைவுகள் தரக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நண்பர்களை சந்திப்பது உங்கள் மனதிற்கு ஆறுதலாக இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் ஊதா மற்றும் அடர் நீலம். தனுசு ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் அடற்பச்சை மற்றும் அடர் நீலம். மகர ராசி அன்பர்களே, பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத ஆன்மீக வழிபாடுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்கள் பாராட்டுக்களை பெரும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். தந்தை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே கவனத்துடன் செயல்படுவது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத திருப்பங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். மீனராசி என்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.